Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் Green Stone 5. நான் உங்க ரேவதி. Green Stone 5 YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு செல்ஃப் த்ரெட்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க அப்படினு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் ஐப்ரோ ப்ளக் பண்ண முடியாம இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் கை கொடுக்கிறது இந்த செல்ஃப் த்ரெட்டிங் தாங்க. நான் செல்ஃப் த்ரெட்டிங் மட்டும் இல்லாம நம்ம மத்தவங்களுக்கு எப்படி பண்ணி விடலாம் த்ரெட்டிங் அப்படிங்கிறது நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கும்போது எனக்கு எவ்வளவு ஈஸியா மத்தவங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணி கொடுக்க சொன்னாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பா இது உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது ஒரே வீட்ல அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா கண்டிப்பா மாத்தி பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நான் எப்பவுமே சொல்றதாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக அதோட டெக்னிக்ஸ் மட்டும் சின்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே சூப்பராக த்ரெட்டிங் பண்ணலாங்க. இது நம்ம மற்றவங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது சுலபமாக ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணுறதுக்குள்ள நான் ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு எப்படி த்ரெட்டிங் பண்ணலாங்கிறத நான் ஃபஸ்ட் சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம எப்பவுமே த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அந்த த்ரெட்டிங் நூல் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்காது, அதனால் நீங்கள் வீட்டில் எந்த நூல் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. பட் நூல் ரொம்ப தின்னாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த முடி சீக்கிரமாக நூலில் மாட்டி நமக்கு எடுக்க முடியும். திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முடி மாட்டவே மாட்டாது. ஸோ நமக்கு நூல் பார்த்தீங்கன்னா அந்த முளம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 இது அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இழுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நூல் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி பண்ணுறேன்னா முன்னாடியே சொல்லிடுறேன். நம்ம நூல் வாயில் கடிக்கும் போது நான் உங்களுக்கு பண்ணி மட்டும் காமிக்கிறேன். அப்போ என்னால் பேச முடியாது. அதனால நம்ம நூல் இந்த லாஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த நூலை நம்ம கடவா பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த 3 ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 ஃபிங்கரில் 7 டைம் அந்த நூலை நம்ம சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதே போல் இந்த பக்கம் இடது கையில் நம்ம பிடிக்கிற நூலை இந்த கட்டை விரலை 2 டைம் சுற்றிக்கணும். சுற்றிட்டு நம்ம எப்பவுமே வாயில் முடி இழுக்கக்கூடாதுங்க. அடுத்தவங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகும். நம்ம கையில் தான் அந்த நூலை மேலே தூக்கி விட்டு முடி மாட்டும்போது நம்ம மெதுவாக கையில் தான் எடுக்கணும். வாயில் எடுத்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ரொம்பவே பெயின் ஆயிடும். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வாயில் கடவாப்பழம் கடிச்சிட்டேன். இந்த இடத்துல 3 விரல் 1 2 3 4 5 6 7 7 1 2 இப்படி வச்சுட்டு நீங்கள் வாயில் இழுக்கக்கூடாது, கையில் தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு முடி மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, இதில் நல்லா மேலே தூக்கி விட்டு நம்ம எடுக்கணும். ஈஸியாக உங்களுக்கு வரும். ஸோ இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நிறைய பேர்த்துக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு பெயின் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக பவுட்ரு மாதிரி தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்வெட்டிங் ஆகாது. ஏன்னா முடி ஒன்றோட ஒன்றா மாட்டிச்சா உங்களுக்கு ரொம்பவே வலிக்கும். அந்த இடத்துல நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தரன்னு இருக்குங்காட்டி உங்களுக்கு எந்த டால்கம் பவுடராக இருந்தாலுமே போதும், உங்களுக்கு பெயின் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நாங்கள்லாம் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் கால் இருக்கு இல்லைங்களா, எங்கள் கால்லேயே நாங்கள் எடுத்து பழகுவோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தவங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் முதல்ல நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் கால் இருக்கு இல்லைங்களா, கால் முடியை நீங்கள் நல்லா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் நான் செல்ஃப் த்ரெட்டிங் எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செல்ஃப் த்ரெட்டிங் பார்க்குறோம் இல்லைங்களா. செல்ஃப் த்ரெட்டிங் நம்ம மற்றவங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு 2 முழம் நூல் வேணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம 1 முழம் போதுங்க நம்ம செல்ஃப் த்ரெட்டிங்க்கு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா 2 முனையும் நம்ம நல்லா முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு இதை நீங்கள் 7 டைம் கூட நம்ம முன்னாடி நம்ம மற்றவங்களுக்கு எடுக்கிறப்ப சுற்றணும் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் 7 டைம் கூட சுற்றிக்கலாம். 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி சுற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிசர் மாதிரி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா
நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்லரில் போய் தான் நான் ஐப்ரோ ப்ளக் பண்ணுவேன். ஏன்னா, நமக்கு மற்றவங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஷேப்னஸ் கிடைக்கும். ஆனால் நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நம்ம ஐப்ரோ ப்ளக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஆச்சுன்னா, கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முடி வந்து நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். நான் அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி பார்லர் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி நம்ம 10 நாளைக்கு ஒருக்கா சின்ன சின்ன முடி வளர்ந்துருக்கு இல்லைங்களா, அந்த டைம் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நானே எனக்கு செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணிடுவேன். ஸோ நம்ம பார்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாதம் போகிறதுக்கு பதிலாக ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழிச்சு நம்ம போய் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து முடி வளர்ந்துருக்காது. ஸோ நம்ம அதிகமாக போகவும் தேவையில்லை பார்லருக்கு. நீங்கள் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். நீங்கள் பிடிச்சா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ எடுக்கிறது நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 7 டைம் பண்ணிட்டோம் இல்லைங்களா, பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா வலது பக்கம், உங்களுக்கு கேமராவில் வந்து அது இடது பக்கமாக தெரியும், நான் வந்து வலது பக்கம் என் கையில் வந்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு முடியை வந்து தூக்கி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து கீழே எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உங்களுக்கு தென்படும். அப்படி நீங்கள் வச்சுட்டு இந்த இடது பக்கம் இருக்கு இல்லைங்களா, இடது பக்கம் இப்படின்னு ஒரு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு சேஃப்னஸ்ஸாக எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க முடிக்கு மேலே அந்த பென்சில் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு ஐப்ரோ பென்சில் லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டுக்கோங்க. அதுக்கு கீழே எக்ஸ்ட்ராஸ் முடி உங்களுக்கு அடையாளம் தெரியுதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ப்ளக் பண்ணிக்கலாம். வலது பக்கம் பெருசாக எடுத்துக்கோங்க, இடது பக்கம் குட்டியாக இருக்கும். முடியை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முடி வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் எடுக்கணும். நீங்கள் வந்து ஒரே டைமில் எல்லா முடியும் நீங்கள் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்திங்களா, நாளைக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டு விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெயின் இருக்காது. உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை வந்து எடுக்கவும் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி. ஸோ நான் திரும்பவும் சொல்லிடுறேங்க, ரைட் சைடு. ஏன்னா நான் உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு முன்னாடி எடுக்கங்காட்டி உங்களுக்கு வந்து வேறு மாதிரி தெரியும். ரைட் சைடு பெருசாக, லெஃப்ட் சைடு கொஞ்சமாக முடியை பார்த்துட்டு இப்படி ப்ளக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்லேயே நீங்களே சூப்பராக செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணலாங்க. இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன். செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து என்ன, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க பார்த்தா பண்ணுவீங்க. இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் பெயின் ஆகிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கையில் ஏதாவது ஒரு ஆலோவேரா ஜெல்லோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசராக வச்சுருந்தீங்கன்னா கையில் நல்லா தேய்ச்சிட்டு லைட்டாக நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயின் சீக்கிரமாக போயிடும். இல்லை உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெயின் வராது, நீங்கள் பார்த்தா எடுப்பீங்க செல்ஃப் த்ரெட்டிங்கும் போது. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஐஸ் க்யூப் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் த்ரெட்டிங் நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி த்ரெட்டிங் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி காலில் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா கை மூடியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். செல்ஃப் த்ரெட்டிங் நீங்களே ட்ரை பண்ணலாம். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ நான் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from ரேவதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் கிரீன் ஸ்டோன் 5.